மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காவேரி ஸ்கூலில் வந்து அவங்களோட ஹெட் மாஸ்டர் சொன்னதுனால வந்து காவேரி வேலை வழியே இல்லாமல் வந்து அம்முக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பேசுகிறதும் இல்லை, கூட உட்காந்து பேசாமையும் சாப்பிடாமையும் இருக்கிறதுனால அம்மு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் சாயங்காலம் வந்து வீட்டுக்கு போகும்போது கூட வந்து உங்கள் அப்பா வந்து உன்னை கூட்டிகிட்டு போவார், நீங்கள் அவங்க கூடயே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காவேரியும் வந்து கிளம்பிடுறாங்க. அம்மு ரொம்ப நேரமாக நிற்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எங்கள் வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காரு, காவேரி மிஸ் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப நேரம் வராததுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே போய் அங்கே பார்க்கும்போது ஒரு ஆள் வந்து கூட்டிகிட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அப்போ தான் வந்து தெரியுது இந்த மாதிரி அம்முவை யாரோ வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க, கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டோடனே காவேரிக்கும் ரொம்பவே வந்து அதிர்ச்சி ஆகிடுது. 2 பேருமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து அம்முவை தேடிக்கிட்டு இருக்காங்க. காரில் போய்கிட்டே இருக்கும்போது காவேரி வந்து கேட்குறா, சார் உங்களுக்கு யாருக்காவது யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? யாராவது அம்முவை வந்து தெரிஞ்சவங்களோ அல்லது தெரியாதவங்களோ கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அல்லது கடத்தியிருப்பாங்களேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, மிஸ் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து நடந்த சில விஷயங்கள்னால வந்து இப்போது என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது, என்ன சார் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் வந்து என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடெண்ட் பண்ணவனால கூட இந்த விஷயம் வந்து நடந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே விஜய் சொல்லும்போது காவேரியும் சொல்கிறேன், சார் எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் சார் ஆக்சிடெண்ட் வந்து ஆச்சு. நீங்கள் சொல்கிறதும் எனக்கு நடக்கிறதும் வந்து ஆனால் ஒரே மாதிரி இருக்குது. இதில் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எங்க விஜய் மனசுல நினைக்கிறாரு, இப்போதைக்கு காவேரி கிட்ட எந்த விஷயத்தையும் வந்து சொல்ல வேண்டாம். இப்போ சொன்னோம் அப்படின்னா அவளுக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன் வரும் அப்படின்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துடுறாரு. அதுக்கப்புறம் காவேரி பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் சார். உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க மிஸ் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உங்கள நான் வீட்ல விட்டுட்டு போயிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல சார் நானும் உங்க கூட வரேன். அம்மு எங்கே இருக்கா அப்படிங்கிறது தெரியிற வரைக்கும் என்னால வீட்ல போய் நிம்மதியா இருக்க முடியாது சார். நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லும்போது, விஜய் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. அம்மு தன்னோட பொண்ணு அப்படின்னு இன்னும் வந்து காவேரிக்கு தெரியாது. ஆனாலும் அவள் மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, தான் பொண்ணு அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கிறதுனால என்னமோ, அவள பார்க்காம அவள கடத்திட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோனே இவ்ளோ பதட்டமா இருக்காளோ அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு, சரி மிஸ் நீங்க எங்க கூடயே வாங்க அப்படிங்கிற மாரி 2 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா, இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிர்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோனே பார்த்தீங்கன்னா, சார் என் பொண்ணு அம்மு இந்த மாதிரி ஸ்கூலில் இந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவளை இன்னைக்கு ஈவினிங்லேருந்து காணோம் சார். யாரோ வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் வாட்ச்மேன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சார் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. ஆமாம் சார் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னையும் என் ஒய்ஃபையும் சேர்த்து வந்து ஆக்சிடென்ட் பண்ணா. பசுபதியோட பையன் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அந்த ராகவ் அப்படிங்கிற பேரை கேட்டவுடனே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காவேரிக்கு வந்து பசுபதியோட பையன் பேரு தானே ராகவ். இது எப்படி வந்து இவருக்கு தெரியும்? அப்படிங்கிற மாரி வந்து யோசிச்சுக்கிட்டே, சரி அம்மு கிடைக்கட்டும். இத பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அமைதியா இருந்துடுறாங்க. சரி சார், நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து குடுங்க. நாங்க உடனே வந்து இத என்னன்னு ப்ராசஸ் பண்ணி, எங்க சைட்லேருந்து நாங்க என்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணி, உடனே குழந்தைய நாங்க தேட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெளியில வந்தவங்க, சார் போலீஸ் ஒரு பக்கம் தேடட்டும். நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பக்கம் தேடுவோம். அம்மு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரியும் சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி அவங்க தேடிக்கிட்டே இருக்கும்போது, இங்க சாரதா வந்து காவேரிக்கு ஃபோன் பண்றாங்க. "என்ன காவேரி ஆச்சு? அம்முவ பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சுச்சா?" அப்படின்னு சொல்லும்போது, "ம்மா இல்லம்மா. இப்ப தான் நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம்மா. ஸ்கூல் வாசல்லேருந்து தான் யாரோ ஒருத்தர் வந்து அம்முவ கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கம்மா. அதனால யார் மேலேயாவது சந்தேகம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு இப்போ நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம்மா" அப்படின்னு சொல்லும்போது, சரி காவேரி, நீ விஜய் தம்பி கூடவே இரு. அம்மு கிடைச்சோனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி மட்டும் நீ தகவல் சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இங்கே சாரதா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே பண்ணாத பசுபதி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயும் காவேரியும் வந்து ஒன்று சேர போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு மறுபடியும் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டானோ, இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே 2
பேருமே பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது, சடனா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கார ஒரு கார் வந்து கிராஸ் பண்ணும்போது, அதில வந்து அம்மு இருக்கிறத பார்த்த காவேரி வந்து, "சார், சார், சார் வண்டிய நிப்பாட்டுங்க சார். இப்போ ஒரு கார் போச்சுல்ல, அதில நான் அம்முவ பார்த்தேன் சார். உடனே திருப்பி அந்த கார ஃபாலோ பண்ணுங்க சார்." அப்படின்னு சொல்லும்போது, அத கேட்ட விஜய் உடனே வந்து கார யூ டர்ன் பண்ணி அந்த கார ஃபாலோ பண்ணிட்டே வந்து போறாரு. போயிட்டு அந்த கார் முன்னாடி போய் உடனே நிறுத்திடுறாரு. நிறுத்தின கார்ல இருந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து வெளியில இறங்கி வந்தவுடனே, இந்த பக்கம் இந்த கார்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராகவ் வந்து இறங்கி வெளியில வராரு. அத பார்த்த காவேரி வந்து, "ராகவ் தானா? அப்போ ராகவுக்கும் விஜய் சாருக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இவன் எதுக்கு அம்முவ வந்து கடத்தணும்?" அப்படின்னு வந்து நெனச்சு மனசுக்குள்ளேயே வந்து உள்ள உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க வெளியில வந்த விஜய் வந்து உடனே கோவப்பட்டு போய் ராகவ வந்து அடிக்கிறாரு. "டேய்! 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னையும், காவேரியையும் சேர்த்து நீ ஆக்சிடென்ட் பண்ணதுனால தான், இன்னைக்கு என் வாழ்க்கை இந்த நிலைமையில இருக்கு. இன்னும் உனக்கு என்னடா பிரச்சனை? எங்கடா என் பொண்ணு?" அப்படின்னு கேட்கும்போது, "என்ன விஜய், என்ன ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கறதுனால ரொம்ப பொங்குற? மொத அடங்கு. இப்போ நான் வந்து வெளியில வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்னோட ஆட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நீ பார்க்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த சாம்பிள்." அப்படின்னு சொல்லும்போது, அங்க பின்னாடி கார்ல உள்ள இருந்துட்டு அம்மு வந்து கத்திக்கிட்டே இருக்கா. அத வந்து உடனே விஜய் வந்து பார்த்துட்டு போயிட்டு, "அம்மு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க விஜய் வந்துட்டு, "டேய் ராகவ், இதுக்கப்புறம் என் வழியில நீ வந்த அப்படின்னா, உன்ன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுடா." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன? நீ என்ன பண்ண போறியா? இங்க பாரு விஜய், இதுக்கு முன்னாடி நீயும் உன் பொண்டாட்டியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தத வந்து நான் எந்த அளவுக்கு வந்து டேமேஜ் பண்ணேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இப்பயும் நீங்க அதே மாரி இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இங்க பேசிட்டே இருக்கும்போது உடனே பார்த்தீங்கன்னா, போலீஸ் வர சவுண்ட கேட்டவுடனே ராகவ் வந்து எஸ்கேப் ஆக போகும்போது, உடனே வந்து ராகவ விஜய் வந்து புடிச்சிடுறாரு. அங்க வந்து போலீஸ்காரங்கிட்ட, "சார், இவன் பேரு தான் ராகவ். 2 நாளைக்கு முன்னாடி தான் ஜெயில்லேருந்து வெளிய வந்திருக்கான். வந்த உடனே என் பொண்ண கடத்தி என்னை எப்படியாவது நிம்மதி இல்லாம ஆக்கணும் அப்படின்னு நெனச்சு தான் இவன் இப்படிலாம் பண்ணியிருக்கான். இவனெல்லாம் விடக்கூடாது சார். ஆயுசு முழுக்க இவன்லாம் ஜெயில்ல தான் இருக்க வேண்டிய ஆளு. புடிச்சிட்டு போங்க சார்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் வந்து சொல்லும்போது, போலீஸ்காரங்களும் உடனே வந்து ராகவ அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து ஓடி வந்துட்டு அம்முவ பார்த்துட்டு வந்து, "சாரி அம்மு, நான் இப்படி பண்ணியிருக்கவே கூடாது. உன்ன நான் தனியா விட்டுட்டு போயிருக்கக்கூடாது. என் மேல தான் தப்பு. என்ன மன்னிச்சிடுடா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "பரவாயில்ல மிஸ், நீங்க எதுக்கு சாரி கேட்குறீங்க? நான் தான் ஒரு அங்கிள் வந்து கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அது என் மேல தான் தப்பு. நீங்க எதுவும் அழுகாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு, "அப்பா, நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சாரதா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு போலாமா?" அப்படின்னு சொல்லும்போது, "சரிடா செல்லம், நம்ம கண்டிப்பா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பார்த்தீங்க அப்படின்னா 3 பேருமே நின்னுக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, காவேரிக்கு ஒரு சந்தேகம் வருது. "சார், இந்த ராகவ உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ராகவ எனக்கும் தெரியும். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "அதுவா மிஸ், என்னோட ஒய்ஃப் மூலமா தான் இந்த ராகவ எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லும்போது, "சார், நான் ஒண்ணு கேட்குறேன் அப்படின்னு தப்பா நினச்சுக்காதீங்க. எனக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்ல இதுக்கு முன்னாடி நான் உங்கள எங்கேயாவது பார்த்துருக்கேனா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க விஜய்க்கு என்ன சொல்றது அப்படின்னே வந்து தெரியாம இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து எப்படி சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, "என்ன சார் யோசிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மிஸ்." அப்படின்னு சொல்லும்போது, "சரி, நம்ம வீட்டுக்கு போலாமா? அப்புறம் போய் எல்லாமே நம்ம பேசிக்கலாமே." அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு வழியா விஜய் சமாளிச்சு கார்ல வந்து கூட்டிட்டு போய்க்கிட்டு இருக்காரு. ஆனா காவேரி பார்த்தீங்கன்னா, விடாம வந்து அதையே பத்தி யோசிச்சுட்டே இருக்காங்க. எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து வீட்டுக்கு வந்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம, அம்மு மேல நமக்கு எதுக்கு இவ்ளோ பாசம் இருக்கு? இவர் கூட இருக்கும்போது மட்டும் நமக்கு ஏதோ மாரி ஒரு ஃபீல் ஆகுதே! என்ன அப்படின்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே! அப்படிங்கிற மாரி இங்க காவேரியும் ரொம்பவே வந்து யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க.